வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, என் தங்கச்சி பொண்ணுக்கு பிறந்த நாள். அதுக்கு நான் தைச்ச ட்ரெஸ்ஸு தான் பார்க்க போகிறோம். இதுதான் செட்டு ட்ரெஸ்ஸுங்க. இது டாப் தனியாக ஒரு ட்ரெஸ்ஸும், இது ஃபேண்ட்டு தனியாக ஒரு ட்ரெஸ்ஸும். அதாவது ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு செட்டில் நம்ம 2 தைக்க போகிறோம் தனித்தனியாக. சால் காமனாக ஒன்று போட்டுக்கலாம். இது ஏன் என்ன காரணம்னா, நமக்கு டாப்க்கு 2.5 மீட்ரு கொடுத்துருக்காங்க. நம்ம ஓப்பன் டாப் தைச்சாலும் மிச்சம் ஆகுது. அதனால தான். இது ஃபேண்ட்டுக்கு 2 மீட்ரு தான். இது அகலம் 4 இன்ச்சுங்க. போட் நெக் வைக்க போகிறோம். நெக் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும். உயரம் 4 இன்ச்சு. அகலமும் 4 இன்ச்சு தான், உயரமும் 4 இன்ச்சு தான். மார்க் பண்ணிக்கலாம். போட் நெக் போட்டுக்குங்க. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு 2 இன்ச்சு தான் வைக்கிறேன் நான். 2 இன்ச் வச்சு கட் பண்ணிக்கலாம். ரெண்டு இன்ச் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு நடு சென்டரை அடையாளப்படுத்திக்கோங்க. இது முன்பக்கம் மட்டும் சென்டரை அடையாளப்படுத்திக்கலாம். நம்ம விரித்து நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது வரைக்கும், அதாவது 1 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. நான் அப்படி கிராஸாக போடுறேன், ஆனால் நான் அந்த மாதிரி தைக்கலை, நேராகவே தைச்சிட்டேன். இப்போ நம்ம பேக் சைடு அடித்து திருப்பிடலாம். ஏன்னா இப்போ இருக்க பிள்ளைங்க நாடாலாம் வச்சு நம்ம பேண்ட்டு தனியாக தைச்சி கொடுத்தா போடுறதுக்கு யோசிக்குதுங்க. அதனால் இது தனித்தனியாக நம்ம தைச்சிட்டோம், காமனாக ஏதாவது கலர் கொடுத்து தைச்சிட்டோம் அப்படின்னா, பேண்ட்டு தனியாக ஒரு டாப்ஸ், அது பேண்ட்டில் ஒரு டாப்ஸும் இதில் ஒரு டாப்ஸும் தைச்சி கொடுத்துட்டோன்னா, எது வேணும் நம்ம காமனாக என்ன கலர் கொடுத்து தைக்கிறோமோ அந்த கலரில் பேண்ட்டு போட்டுக்கலாம். சால் இந்த இதுலேயே கூட போட்டுக்கலாம். ரொம்ப சால் 2க்குமே போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இது நாங்கள் சின்னாலப்பட்டிக்கு போயிருந்தப்போ எடுத்துகிட்டு வந்தோம். மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கலர் சீக்கிரம் ஃபேட் ஆகாது. இது ஒரு செட்டே 520 ரூபா சொன்னாங்க. 20 ரூபா லெஸ் பண்ணி 500 ரூபா பில் போட்டாங்க. இப்போ சுற்றிலும் அவங்க தையல் போட்டுடலாம். இப்போ முன்னாடி பக்கம் தைச்சிடலாங்க. முன்னாடி பக்கம் தைக்கும் போது ரவுண்டாக கொண்டு நேராக கொண்டு போயிருங்க. இப்போ அந்த கோட்டு இருக்கு இல்லையா, கோடு நடுவில் இருக்கணும். இந்த பக்கமும் அந்த பக்கமும் தையல் இருக்கணும். ஒரு கத்திரிக்கோல் உள்ளே வர்ற அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். இது பிரிஞ்செல்லாம் வராது. ஏன்னா நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். அதனால் பிரியறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. இப்போ மேலேயும் தைச்சிடலாம். இப்போ ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த டிசைன் கேட்லாகில் பார்த்து சொன்னிச்சு பாப்பா, அது மாதிரியே தைச்சேன் நான். அங்கங்கே கட் பண்ணி விட்டுடலாம். நல்லா திருப்பி அந்த எட்ஜிலே தையல் போடுங்க. இது சுற்றளவு வெறும் 9.5 இன்ச்சு தான். இப்போ ஃபுல்லாக தையல் போட்டுக்கலாம். இதுக்கு கலர் காம்பினேஷன் நான் வேறு எதுவும் கொடுக்கல, பிளாக் கலர் தான் கொடுக்குறேன். ஏன்னா அவள் வேணான்ட்டா, ஃபுல்லாகவே ப்ளைனாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கலர் நான் இதில் பிளாக் கலர் இருக்குது, பிளாக் கலரே தான் பைப்பிங் கொடுக்குறேன். இப்போ பிளாக் கலரில் பைப்பிங் கொடுத்துடலாம். அந்த இடத்துல வந்ததும் நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ கீழேருந்து நம்ம கொடுத்துடலாம். இது நைட்டு தாங்க தைச்சி வச்சுட்டு படுத்தேன். 11 மணி ஆயிடுச்சு முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு. அப்புறமும் ஃபினிஷ் பண்ண முடியல. காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5:30க்கு எழுந்திரிச்சு பாசி இதெல்லாம் வச்சேன்.
இப்போ நிப்பாட்டிட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக பைப்பிங் கொடுத்துடலாம். அழகாக உருட்டி தைச்சிடுங்க. ஏன்னா இப்படி நம்ம அடியில் கொடுத்து தைச்சி திருப்பும்போது நமக்கு அழகாக ஒரு பைப்பிங்கு, அதாவது இப்போ ரொம்ப பெருசாலாம் வராது. நார்மலாக நம்ம த்ரெட்டு வச்சு பைப்பிங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரே மாதிரி கிடைக்கும். ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு தைச்சிடலாம். குட்டை கைனா வந்துட்டு நமக்கு ஹேண்ட்லேயே நம்ம இந்த மாதிரி அம்பர்லா டாப் வருங்க. இது நம்ம வந்து கை வந்து இறக்கமாக இருக்கறனால கண்டிப்பாக வந்து வராது. இப்போ தையல் போட்டேங்க கீழே இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டையும் சமமாக வச்சு மேலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அந்த இது வரைக்கும் நம்ம வந்து தைக்க போகிறது கிடையாது. கீழே தான் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி 3ஆக மடித்து ஓடு தையல் போட்டுக்கோங்க. இப்போ மடிச்சுட்டு நம்ம அதை வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த 2 இன்ச்சில் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து வைங்க. ஏன்னா இது டிசைனே நமக்கு வந்து இப்படி தான், அதாவது வந்து கீழேருந்து நம்ம தைக்கிறது தான், மேலே தைக்கக்கூடாது. அந்த இடத்துல வந்து அது ஓப்பனாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்பவே இறக்க வேணாம், பிள்ளைங்க சங்கடப்படுங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். கீழே வரைக்கும் தைச்சிட்டு திருப்பி 2 பைப்பிங் ஒட்டி இருக்கணும். கேப் இருக்கக்கூடாது. கேப் இல்லாமல் ரிட்டன் போயிடலாம். சுத்தமாகவே கேப் இருக்கக்கூடாதுங்க. ஒரு பைப்பிங் மேலே ஒரு பைப்பிங் வச்சு நல்லா சுத்தமாக கேப்பே இல்லாமல் தைச்சிட்டு வாங்க. நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க, பிரியாத அளவுக்கு. ஏன்னா நம்ம பிள்ளைங்க வந்து டைட்டாக போடுவாங்க, சும்மா கழட்டி மாற்றி போடுறதுனால உங்களுக்கு சீக்கிரமாக பிரிஞ்சிடும். அதனால் 2 பக்கமும் நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. பாம்புக்கு தையல் போட்டுடலாம். இப்போ அப்படியே ஒரே மாதிரி அமுக்கு தையல் போட்டுருங்க. போட்டு எடுத்துகிட்டு இப்போ சோல்டு ஜாயின் பண்ணிடலாம். அதாவது வந்து நம்ம பேக் சைடு இருக்க கழுத்துக்கும் நீங்கள் பைப்பிங் வந்து முன்னாடி வந்து தள்ளி வரணும். அடியில் இருக்க கழுத்தோட நீங்கள் முன்னாடி தைச்சிருக்கீங்க இல்லையா பைப்பிங்கை, அது வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி வரணும். அப்போ தான் நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 2 கழுத்தும் ஈவனாக வரும். பைப்பிங் இந்த பக்கம் தள்ளி போயிடுச்சுன்னா நமக்கு வித்தியாசமாயிடும். அதனால் வந்து எப்பயுமே இந்த பைப்பிங் வச்சு தைக்கையில் கொஞ்சம் தள்ளி தான் வரணும் நமக்கு முன்பக்கம். இப்போ இந்த மாதிரி இந்த பாசி வந்து நான் ஏற்கனவே இந்த பாசி வீடியோவில் காமிச்சிருக்கேன். பாக்கெட்டே 15 ரூபா தான். இந்த மாதிரி சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பக்கத்தில் நான் 1 இன்ச்சு கேப் போட்டு கொடுக்குறேன். இல்லை இன்னமும் நெருக்கமாக கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். நம்ம ரொம்ப அழகாக தான் இருக்கும். அதாவது பைப்பிங் வந்து நடுவில் இருக்கட்டும், இந்த பக்கமும் நம்ம பாசி அப்படியே ஃபுல்லாகவே கழுத்து ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடலாம். சேம் இதே தான் கைக்கும் கொடுக்க போகிறேன். கேட்லாகில் வந்து இதே தான் கொடுத்துருந்தாங்க. அதே ட்ரெஸ்ஸு கலர்லேயே பாசி கொடுத்துருந்தாங்க. நம்ம அது மாதிரி இல்லாமல் கான்ட்ராஸ்ட்டாக இந்த மாதிரி சில்வர் கலரில் கொடுக்குறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸுக்கு. இதே மாதிரி நம்ம வந்து ஒரு 2 தடவை குத்திட்டு மறுபடியும் அதுலேயே தைச்சி விட்ருங்க. ஏன்னா 2 தையலாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பாசி. இது கம்மு இருந்தால் கூட கம்மு வச்சு ஒட்டி விடலாம்.
நல்லா தான் இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே நான் முடிச்சிட்டேன். நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா நம்ம எப்போயுமே ஒரே மாதிரி தைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் தைச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபேஷனாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ கைக்கு தைச்சிடலாம். கைக்கு பைப்பிங் கொடுக்கல. நான் வந்து அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணேன், அப்போ கைக்கும் கொஞ்சம் பைப்பிங் கொடுத்துருக்கலாம் பிளாக் கலரில், கொஞ்சம் அழகாக இருந்திருக்கும் அந்த பாசி விற்கிறதுக்கு எடுப்பா அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு யோசிக்கலை, கைக்கு அப்படியே மடித்து விட்டேன். அதுக்கப்புறம் பாசி விகையில் தான் ஃபீல் பண்ணேன், பைப்பிங் வச்சுருக்கலாம் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்ட்டு. இதுவும் 1 இன்ச்சு கேப் விட்டு அப்படி லைனாக அந்த பாசி வச்சு தைச்சிட்டு வாங்க. நூலெல்லாம் கட் பண்ணணுன்னு கிடையாது, ஒன்றுக்கும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நூல் கட் பண்ணி விடுங்க. நான் அப்படியே லைனாக தான் கோர்த்துட்டு வரேன். ஏன்னா நானே காலையில் அதுவும் 5:30க்கு எந்திரிச்சு வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து ஒன்றுக்கும் தனித்தனியெல்லாம் நம்மளால் கட் பண்ண முடியல. ஏன்னா இதுவுமே உங்களுக்கு பிரியாது, ஏன்னா ஒரு பாசிக்கு நம்ம 2 தடவை தைச்சிருக்கோம். அதனால் அவ்வளோ சீக்கிரமாலாம் பிரியாது. இப்போ ஃபுல்லாக தைச்சாச்சுங்க. 2 கைக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி கழுத்துக்கும் முடிஞ்சிச்சு. எல்லா பக்கமும் 2 பக்கமும் பாசி வச்சுட்டோம் 2 கைக்கும். இதே மாதிரி கழுத்துக்கும் ரொம்ப அழகாக முடிஞ்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக இருக்குது. பிள்ளைங்க வந்து விரும்பி போடுற மாதிரியான ஒரு நெக் டிசைன் இது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிடுறேன். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இது செட்டு ட்ரெஸ்ஸுங்க. சாலை அதுலேயோடு இருந்தது தான். நம்ம இந்த மாதிரி தைச்சிருக்கோம். லெக்கின் போட்டு தான் இப்போ பிள்ளைங்க அழகாக போடுறீங்குதுங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் அமைஞ்சிச்சின்னா இப்படி ஒரு டிசைனில் நீங்களும் தைச்சி கொடுங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விஷ் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு பிறந்தநாள் இன்றைக்கி.